வெல்கம் டு பிளாண்ட் டயட் ரெசிபீஸ் வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைக்கால வந்து ஒரு கிரேவி மெத்தட் தான். இதுக்கு வந்து அரை ஸ்பூன் கடுகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் வந்து மணத்தக்காளி காய் போட்டு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகை பொரிய வச்சாச்சு. இப்போ நல்ல 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீன்வைல் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த தக்காளியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க பாயில் பண்ண விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு. அப்போ பாயில் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக வந்து நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் வதக்க ட்ரை பண்ணிங்கன்னா 2 to 3 மினிட்ஸ் போதும், பக்காவாக நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஈஸியாக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்க வேண்டாம். ஏன்னா எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் நேரம் தான் வதக்குனா அதுக்குள்ளே தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் ஆஃப் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்குது பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணுறதுனால. அதனால் வந்து நான் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அந்த தக்காளியோட. மீன்வைல் என் சேனல் பேர் வந்து பிளாண்ட் டயட் ரெசிபீஸ். இப்போ வந்து நம்ம வாழைக்காய், கருவேப்பிலை ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் வாழைக்காய் வந்து 2 வாழைக்காய் தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டு குண்டு குண்டாக நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 3 கீத்து கருவேப்பிலை போட்டுட்டு அந்த இப்போ நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா தக்காளி கிரேவி, அதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீன்வைல் நான் போடுற டயட் அண்ட் ரெசிபீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பிளாண்ட் டயட் தான். பிளாண்ட் டயட்னால் காரம் மசாலா எதுவுமே இல்லாமல் எண்ணெயும் ரொம்ப லிமிட்டடாக ஊற்றி அல்சர் பேஷண்ட் அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ டெய்லி ஒவ்வொன்று போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பண்ணுறேன். அதனால் எல்லாருமே இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்சர் பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீன்வேல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது. நான் இதை வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நல்லா அதை சாப்பிட்டும் பார்த்தாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. ஏன்னா வாழைக்காய் ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும். ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். வச்சு எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம புளி கரைச்சல் ஆட் பண்ணிடலாம். புளி கரைச்சல் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பட்டை புளி, அப்புறமா ஒரு ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. ஆனால் நான் 1 ஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன். நல்லா புளி கரைச்சிட்டு அந்த உப்போடு சேர்த்த புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணி ஜென்டிலாக கலந்து விடுங்க. ஏன்னா ஏற்கனவே நல்லா வெந்துருச்சு. நல்லா 90% அளவுக்கு நல்லா வெந்துருச்சு வாழைக்காய். ஸோ இதுக்கப்புறம் நல்லா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக போட்டு கலந்து விட்டோம்னா குழஞ்சிடும். மீன்வைல் வந்து நான் போடுற ரெசிபீஸ் எல்லாமே அல்சர் பேஷண்ட்டுக்கு, அப்புறம் வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு, அப்புறம் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் கேரில் இருக்க பேஷண்ட்டுக்கு, அதான் ஆப்ரேஷன் ஆகி ஒரு 7 to 10 டேஸ் பத்தியத்தில் இருக்கணும் அவங்களுக்கும், அப்புறமா வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறமா ஒரு 7 to 10 டேஸ் விமன்ஸ் எல்லாருமே வந்து பத்தியத்தில் தான் இருக்கணும். அவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து சூட் ஆகும். அப்புறமா கிட்ஸ் எல்லாம் வந்து காரமே இல்லாமல் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் இதை ரெடி பண்ணி கொடுங்க. இது நல்ல புளிப்பாக நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. காரம் ஒன்று தான் இல்லைன்ற பிரச்சனையை தவிர மற்றபடி இதில் நல்லாவே இருக்குது ப்ரிப்ரேஷன். அதே மாதிரி நான் இதை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ரொசீஜராகவும் போல் ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் ஈஸியாகவும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லா சுண்ட வைக்கலாம். மீன்வைல் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து காரம் அதிகமாக விருப்பப்படாதவங்களுக்கு, அப்புறமா வயிறு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, காரம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணிருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி வயிறு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். டெய்லி நான் ஒவ்வொரு வீடியோ போடுவேன். இது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து அவங்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் புது விதமாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெசிபீஸ் ட்ரை பண்ணி போடுறேன். இது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அல்சர் பேஷண்ட்ஸ்க்காக மட்டுமே தான் போடுறேன். நார்மலாக ரெகுலராக பண்ணுற ரெசிபீஸ், காரம் சேர்த்து பண்ணுற ரெசிபீஸ் எல்லாமே வந்து நிறைய சேனல்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் வந்து காரமே இல்லாமல் சமைக்கிறது அப்படின்றது அவ்வளோவா இல்லை. தமிழில் சுத்தமாக இல்லைன்னே சொல்லலாம். நான் ஏன்னா செக் பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து உங்கள் ரிலேஷனுக்கோ இல்லை உங்கள் பக்கத்தில் இருக்க நெய்பர்ஸுக்கோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்கு வந்து அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க பேஷண்ட்டுக்கு தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து இவங்க சமைச்சு சாப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு மன திருப்தியாகும். ஏன்னா மற்றவங்கள மாதிரி நம்மளால் சாப்பிட முடியலேன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு இருக்கும்.
மேக்ஸிமம் டாக்டர் வந்து அவங்களுக்கு வந்து வெந்த சாதமும், அவிச்ச பருப்பு, அப்புறமா பாயில்டு வெஜிடபிள்ஸ், தயிர் இப்படி தான் சாப்பிட சொல்லுவார். அப்படி இல்லாமல் இந்த டைப் ஆஃப் ரெசிபீஸ் எல்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா வயிற்றுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. வயிறு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எரிச்சலோ, சாப்பிட்டதுக்கப்புறமா வயிறு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் பண்ணுறதோ எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல 100% சேஃபானது. ஸோ அதனால் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கரண்டி போட்டு கலக்க வேண்டாம். இந்த மாதிரி குக்கர் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கரண்டி போட்டே கலந்துக்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா ட்ரை பண்ண வேண்டாம். மேலே கீழே கொட்டிக்கிச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டயட் வந்து ரொம்ப ஈஸியாக தான் நான் பண்ணுறேன். அந்த மாதிரி டயட் வந்து அல்சர் பேஷண்ட்டுக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்க எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். மீன்வேல் நான் இந்த வீடியோஸில் ஏதாவது தப்போ இல்லை வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட டிப்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் ரெசிபி வந்து சாதத்துக்கு, அப்புறமா தோசைக்கு, சப்பாத்திக்கு, டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நார்மலாக சாப்பிட்றவங்க கூட இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை மாற்றிக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா காரமெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு ஆப்டாக கரெக்டாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் எப்படி பண்ணிங்கனாலும் இது நல்லா தான் இருக்கும். எந்த விதத்துலையுமே ஒரு இதுவாக இருக்காது. ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்ததுனால சொல்கிறேன். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்லேயே ரொம்ப எனக்கு பிடிச்ச ரெசிபி வந்து இது தான். ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ கைண்ட்லி வந்து இதை வந்து எல்லாருமே பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த கிரேவி முடிஞ்சிருச்சு.